நெஞ்சக் கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொற் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். கல்லை போல கடினமாக இருக்கும் நம் மனமும் உருகும்படி அடைக்கலம் தரும் அருள்மிகு சண்முக பெருமானுக்கு ஏற்றவாறு அழகிய தமிழ்ச் சொற்களால் பாடல் மாலையை சூட்டுவதற்காக 5 கரங்களை கொண்ட விநாயகர் திருவடிகளை வணங்குகிறேன். ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. மயில் வேல் சேவல் ஆகிய உன் தெய்வீக சின்னங்களை போற்றி உன்னை பாடுவதே என் வாழ்நாள் பணியாக இருக்க அருள் புரிவாயாக. வஞ்சக அசுரனை போரில் வென்ற வீரனே, விநாயகரின் சகோதரனே. கந்தர் அனுபூதி 1. உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனும் நீ அலையோ. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. பேரானந்தமும் கவலையற்ற நிலையுமாகிய யோக ரகசியங்களை அருளும் முருகனே, நான் என்ற அகங்காரம் கரைந்து இறையோடு ஒன்றிய நிலையில் கிடைக்கும் அந்த பேரின்பம் என்ன என்பதை எனக்கு போதிப்பாயாக. கந்தர் அனுபூதி 2. வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே. நீ ஆகாயமா, நீரா, பூமியா, நெருப்பா, காற்றா? நீ ஞானமா, வேதங்களா, நான் என்று நினைப்பதா, மனமா? என்னை ஆட்கொண்ட அந்த அருள்தானா? உண்மையில் நீ யார் சண்முகனே? கந்தர் அனுபூதி 3. வளைப்பட்ட கைமாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ? தகுமோ? கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தொடு வேலவனே. மனைவி பிள்ளைகள் என்ற பாசத்தில் கட்டுண்டு என் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்வது சரியா? அசுரர்களின் மார்பையும் மலையையும் கூட உன் வேல் துளைத்தது போல என் பாச பிணைப்புகளையும் அறுத்து என்னை காப்பாயாக வேலவனே. கந்தர் அனுபூதி 4. மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் மொழிந்தொழிந்திலனே. அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் சக மாயையுள் நின்று தயங்குவதே. பெரிய மாயையை நீக்க வல்ல ஆறுமுக முருகனின் திருநாமத்தை நான் தொடர்ந்து ஜபிக்கவில்லை. அதற்கு பதிலாக வீடு, செல்வம், குடும்பம் போன்ற உலக மாயைகளிலேயே மனதை செலுத்தி குழம்பிக் கொண்டிருக்கிறேனே. கந்தர் அனுபூதி 5. திணியான மனோ சிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. கல்லை போல் கடினமாக இருக்கும் என் மனதில் உன் தாமரை போன்ற திருவடிகள் மலராதோ? வள்ளியின் அன்பிற்காக அவள் திருவடிகளிலும் பணிந்த கருணை கடலே, என் மனத்திலும் அருள் புரிவாயாக. கந்தர் அனுபூதி 6. கெடுவாய் மனனே கதி கேள், கரவாது இடுவாய், வடிவேல் இறைதான் நினைவாய், சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே, விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. அழிவை நோக்கி செல்லும் மனமே, நல்ல வழியை கேள், ஒழிக்காமல் தானம் செய், வேலுடைய முருகனின் திருவடிகளை நினைத்திரு. நீண்ட கால துன்பங்களை சாம்பலாக்கி எல்லா கர்ம பந்தங்களையும் விட்டுவிடு. கந்தர் அனுபூதி 7. அமரும் பதி கேள், அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா. குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே. நிலையான முக்தி நிலையை அடைவதற்கான வழியை எனக்கு சொல்வாயாக. நான் என்னுடையது என்ற மயக்கம் அழியும்படி மெய்யான தத்துவத்தை உபதேசித்தவனே, பார்வதி தேவியின் மகனே, அசுரர்களை அழித்த வீரனே. கந்தர் அனுபூதி 8. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன். தட்டூடு அறவேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே. நறுமணம் வீசும் கூந்தலுடைய பெண்களின் மோக வலையில் சிக்கி
மனம் ஊசலாடும் இந்த நிலை என்னை எப்போது விட்டு நீங்கும்? மலையையே வேலால் பிளந்த வீரனே, எப்போதும் கலக்கமற்றவனே, பயமற்றவனே, என்னை காப்பாயாக. கந்தர் அனுபூதி 9. கார் மாமிசை காலன்வரில் கலபத் தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். தார் மார்ப வலாரி தலாரி எனும் சூர்மா மடிய தொடு வேலவனே, எருமை மீது ஏறி யமன் என்னை அழைக்க வந்தால் நீ உன் மயில் வாகனத்தில் வந்து எனக்கு முன்பாக நின்று என்னை காப்பாயாக. சூரபத்மனை உன் வேலால் அழித்த வீரனே. கந்தர் அனுபூதி 10. கூகா என என் கிளை கூடி அழப்போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா, நாகாச்சல வேலவா, 4 கவித்யாகா, சுரலோக சிகாமணியே. என் உறவினர்கள் ஐயோ ஐயோ என்று கதறி அழும் துன்பமான மரண நிலை எனக்கு வராதபடி அருள் செய். மெய்ப்பொருளை உபதேசித்தவனே, நாகாச்சல வேலவனே, 4 வகை கவிகளையும் அருளும் வள்ளலே, தேவருலகின் தலை சிறந்த மணியே. கந்தர் அனுபூதி 11. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே. வள்ளியின் மனதை அன்பால் கவர்ந்தவன், பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளான முருகன், சும்மா இரு சொற்களையும் மன அலைச்சலையும் நிறுத்து என்று உபதேசித்தான். ஆனால் அந்த ஒரு சொல்லின் ஆழமான பொருளை அப்போது நான் புரிந்து கொள்ளவில்லை. கந்தர் அனுபூதி 12. முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ, உரு அன்று அரு அன்று உளதன்று இலதன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்றதுவே. முருகன் ஞானவேலன் மௌனகுரு என்று அவனுடைய அருளை பெற்றவர்களே அவனுடைய உண்மையான இயல்பை அறிய முடியும். அவன் ஒரு உருவம் மட்டுமல்ல, உருவமற்றதும் மட்டுமல்ல, உண்டு என்றும் இல்லை என்றும் கூற முடியாது, இருளும் அல்ல ஒளியும் அல்ல, இவற்றையெல்லாம் கடந்த பரம்பொருளே அவன் முருகன். கந்தர் அனுபூதி 13. கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய், மெய் வாய் விழி நாசியோடும் செவி ஆம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. ஒளிமிக்க வேலை ஏந்திய முருகனின் திருவடிகளை சரணடைந்து உய்வடைவாயாக. மனமே, தோல் நாக்கு கண் மூக்கு காது என்ற 5 புலன்களின் வழியாக ஓடும் ஆசைகளை விட்டுவிடு விட்டுவிடு. கந்தர் அனுபூதி 14. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். ஒரு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே. முருகன் குமரன் குகன் என்று உன் திருநாமங்களை சொல்லி சொல்லி என் மனம் பக்தியில் உருகும் அருளைத்தா. அதன் மூலம் மெய்யுணர்வையும் அருள்வாயாக. தேவர்களாலும் உலக மக்களாலும் போற்றப்படும் குருநாதனே, எல்லா நற்குணங்களும் நிறைந்தவனே. கந்தர் அனுபூதி 15. பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓரா வினையேன் உழலத் தகுமோ, வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே. அளவில்லாத பேராசை என்னும் நோயால் பீடிக்கப்பட்டு விவேகம் இழந்து நான் துன்பத்தில் அலைவது சரியா? சூரபத்மனை வேலால் வென்ற வீரனே, தேவர்களின் தலைவனே, என்னை காப்பாயாக. கந்தர் அனுபூதி 16. யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம் மெய் புணர்வீர், நாமேல் நடவீர் நடவீர் இனியே. நாம் கற்ற கல்வியும் பெற்ற அறிவும் எல்லாம் முருகனின் அருளால் கிடைத்தவையே. ஆகையால் உலக மாயை நீங்கி அறத்தையும் மெய்ப்பொருளையும் அடையுங்கள். நாங்கள் நடந்த ஆன்மீக பாதையில் இனிமேலாவது நீங்களும் நடவுங்கள். கந்தர் அனுபூதி 17. உதியா மரியா உணரா மறவா விதி மால் அரியா விமலன் புதல்வா, அதிகா அனகா அபயா அமராவதி காவலா சூர பயங்கரனே. பிறப்பும் இறப்பும் இல்லாதவனே, சாதாரண அறிவால் அறிய முடியாதவனே, பிரம்மனும் விஷ்ணுவும் முழுமையாக அறிய முடியாத சிவபெருமானின் மாசற்ற புதல்வனே, உயர்ந்தவனே,
குற்றமற்றவனே, பயத்தை நீக்குபவனே, தேவருலகை காப்பவனே, சூரபத்மனுக்கு அச்சமூட்டிய வீரனே. கந்தர் அனுபூதி 18. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா, அடி அந்தம் இலா அயில்வேல் அரசே, மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. அழகு, செல்வம், மனநிலை, நற்குணம், குடும்ப பெருமை, குலப்புகழ் என அனைத்தையும் இழந்து பரிதாபமான பாவியாக நான் ஆனேன். காதியும் அந்தமும் இல்லாத வேலை ஏந்திய அரசனே, என்னை காப்பாயாக. கந்தர் அனுபூதி 19. அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா, விரிதாரண விக்கிரமவேல் இமையோர் புரிதாராக நாகபுரந்தரனே. எளிதில் அறிய முடியாத மெய்ப்பொருளை என் தகுதிக்கு ஏற்றவாறு எனக்கு உபதேசித்து அனுபவமாக உணர வைத்தவனே, வீரவேலவனே, தேவர்களை காப்பவனே, உன்னை வணங்குகிறேன். கந்தர் அனுபூதி 20. கருதா மறவா நெறிகாண எனக்கு இருநாள் வனசம் தர என்று இசைவாய், வரதா முருகா மயில்வாகனனே, விரதா கரசூர விபாடனனே. உன்னை நினைக்க முயற்சி செய்ய வேண்டாமலும் உன்னை மறக்கவும் முடியாத நிலையான இறை நினைவு எனக்கு உண்டாக உன் இரு தாமரை திருவடிகளை அருள்வாயாக. வரங்களை வழங்குபவனே, மயில்வாகனனே, சூரபத்மனை அழித்த வீரனே. கந்தர் அனுபூதி 21. காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவம் எய்தவா, பானை குழல் வள்ளிப்பதம் பணியும் வேளை சுர பூபதி மேருவையே. முருகா, உன் திருவடிகளை வணங்கும் பாக்கியமே மிகப்பெரிய வரம் என்பதை உணரும் மனதை எனக்குத்தா. வள்ளியிடம் காட்டிய அன்பும் எளிமையும் என் வாழ்க்கையிலும் வளர அருள் புரிவாயாக. கந்தர் அனுபூதி 22. அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ, வடி விக்ரம வேல் மகியா புறமின் கொடியை புணரும் குணபூதரனே. அறியாமையால் உன் திருவடிகளை என் வாழ்க்கையின் லட்சியமாக கொள்ளாமல் வாழ்ந்தேன். அதனால் நான் இறுதியில் அழிந்து போவது நியாயமா? வீரவேலுடைய அரசனே, வள்ளியை அன்புடன் அணைத்துக் கொண்ட கருணை மிகு குணநிதியே, என்னை காப்பாயாக. கந்தர் அனுபூதி 23. கூர்வேல் விழிமங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணும் தோசூர் வேரோடு குன்று தொலைத்து நெடும் போர்வேல் புரந்தர பூபதியே. வேல் போன்ற கூரிய கண்கள் உடைய பெண்களின் அழகில் என் மனம் தொடர்ந்து ஈர்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் நான் உன் அருளை பெற முடியும் என்று நினைப்பது சரியா? சூரபத்மனையும் கிரௌஞ்சமலையையும் அழித்த வீரவேலனே, என்னை காப்பாயாக. கந்தர் அனுபூதி 24. மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே. நிலையற்ற இந்த உலக வாழ்க்கையையே நிலையானது என்று எண்ணி அதில் பற்று கொண்டு நான் துன்பத்தில் அலைவது நியாயமா? சிவந்த திருக்கரமும் வேலும் திருவடியும் உடைய மயில்வாகனனே, என்னை காப்பாயாக. கந்தர் அனுபூதி 25. ஆதாரம் இலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே, வேதாகம ஞான வினோத மன அதீதா சுரலோக சிகாமணியே. உன் அருளை பெறுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் நீயாவது என்னை கொஞ்சமாவது கருணையுடன் நினைக்கவில்லையே. வேதங்களும் ஆகமங்களும் போற்றும் ஞான வடிவனே, மனத்தால் எட்ட முடியாத பரம்பொருளே, தேவர்களின் தலை சிறந்த மணியே. கந்தர் அனுபூதி 26. மின்னே நிகர்வாழ்வை விரும்பிய யான், என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ, பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயில் ஏறிய வானவனே. மின்னலைப் போல நிலையற்ற இந்த வாழ்க்கையையே நிலையானது என்று விரும்பிய நான் என் கர்மத்தின் விளைவாக இத்தகைய துன்பத்தை அடைந்தேனோ? ஆனால் உண்மையான பொக்கிஷம் நீயே, பொன்னும் நீயே, மாணிக்கமும் நீயே, வாழ்க்கையின் உண்மை பொருளும் நீயே, அருளின் வடிவும் நீயே. கந்தர் அனுபூதி 27. ஆனா அமுதே, அயில்வேல் அரசே, ஞானாகரனே, நவிலத்தகுமோ? யான் ஆகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. தெவிட்டாத அமுதமே, வேலுடைய அரசனே, ஞான கடலே, இந்த அனுபவத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா? நான் என்ற அகங்காரத்தை முழுவதும் கரைத்து
நீயே மட்டும் எஞ்சிய பரமநிலை ஏற்பட்டது. கந்தர் அனுபூதி 28. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ கொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே. என் வீடு, என் சொத்து, என் உலகம் என்ற மாயையில் என்னை வைத்தாய். அறியாமையால் தவிக்கும் என்னுடைய குற்றங்களை இன்னும் பொறுத்து அருள் செய்யவில்லையே. பன்னிரு தோள்களுடைய ஒளிமிகு வேலவனே, என் எளிய சொற்களை கூட மலராக ஏற்றுக்கொள்பவனே. கந்தர் அனுபூதி 29. செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான். அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. ஒளிமிகு வேலுடைய முருகன் இறை அனுபவம் எதற்கும் ஒப்பிட முடியாதது என்று எனக்கு நேரடியாக உணர வைத்தான். அந்த அனுபவத்தை பெற்றவர்களே அதை உணர முடியும். மற்றவர்களுக்கு அதை முழுமையாக எப்படி சொல்லி விளக்க முடியும்? கந்தர் அனுபூதி 30. பாழ் வாழ்வு எனும் இப்படு மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே. தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாய் இனி நீ மெல்வாகனனே. இந்த வீணான உலக மாயையில் நான் விழுந்து தவிக்கும்படி என்னை விட்டுவிட்டாயே. அதற்கு தகுந்த அளவுக்கு நான் என்ன பெரிய குற்றம் செய்தேன்? இனிமேல் நீயே என்னை காத்து உண்மையான வாழ்க்கையை அருள்வாயாக மயில்வாகனனே. கந்தர் அனுபூதி 31. கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரி வேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே. உயிர் பிரியும் நேரத்தில் அச்சத்தால் நடுங்கி கதறி மனம் குழம்பி அலைப்பாயும் நிலையில் என்னை விட்டுவிடுவாயா? வள்ளியை அன்புடன் ஏற்றுக்கொண்ட கருணைமிகு மலை போன்றவனே, கிரௌஞ்ச மலையை பிளந்த வீர வேலனே, என்னை காப்பாயாக. கந்தர் அனுபூதி 32. சிந்தா குல இல்லோடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. கவலைகள் நிறைந்த குடும்ப வாழ்க்கையும் செல்வப்பற்றும் ஒரு அடர்ந்த காடு போன்றவை. அதிலிருந்து நான் எப்போது விடுபடுவேன்? கங்கையை தலையில் தரித்த சிவபெருமானின் மகனே, கருணை மிகு முருகனே, எனக்கு அருள் புரிவாயாக. கந்தர் அனுபூதி 33. சிங்கார மடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். சங்கிராம சிகாவல ஷண்முகனே, கங்கா நதி பால கிருபாகரனே. அழகின் மயக்கத்தால் ஆன்மீக பாதையிலிருந்து விலகி என் வாழ்வு வீணாகி போகாமல் உறுதியான மனதை எனக்கு அருள்வாயாக. போரில் தேவர்களை காத்த ஷண்முகனே, கருணை கடலே. கந்தர் அனுபூதி 34. விதி காணும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர்கழல் என்று அருள்வாய். மதிவாழ் நுதல் வள்ளியை அல்லது பின்துதியா விரதா சுரபூபதியே. கர்மத்தின் விளைவாக அழியும் இந்த உடலை பற்றி கொண்டு இருக்கும் நான் முக்திக்கான வழியை காண உன் தாமரை திருவடிகளை எப்போது அருள்வாய்? பிறை நிலவு போன்ற நெற்றியுடைய வள்ளியை தவிர வேறு யாரையும் நாடாத உறுதியான அன்புடையவனே, தேவர்களின் தலைவனே. கந்தர் அனுபூதி 35. நாதா குமரா நமக என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான்? வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா குரமின் பதசேகரனே. முருகனே நமக என்ற மந்திரத்தின் உண்மை பொருளை எனக்கு உபதேசி என்று சிவபெருமானே உன்னிடம் கேட்டார். அந்த மந்திரத்தின் ஆழமான பொருள் என்ன? பிரம்மன் முதலான தேவர்கள் வணங்கும் திருவடிகளை உடையவனே, வள்ளியின் திருவடியையும் மதித்து ஏற்றுக்கொண்டவனே. கந்தர் அனுபூதி 36. கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே. புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே. மனமே, மலையை பிளந்த வீரவேலுடைய முருகனின் அடியார் கூட்டத்தில் சேரும் பாக்கியத்தையே விரும்பு. பொறுமையால் வளர்ந்த ஞானத்தை வாளாக கொண்டு அகங்காரத்தை வேரோடு வெட்டிவிடு. கந்தர் அனுபூதி 37. ஆதாளியை ஒன்று அறியேனை அறத்தீது ஆளியை ஆண்டது செப்புமதோ கூதாள கிராத குலிக்கு இறைவா வேதாள கணம் புகழ் வேலவனே. ஒழுக்கம் இல்லாதவனும் ஞானம் அறியாதவனும் அறநெறியை விட்டு விலகியவனுமான என்னை நீ உன் அடியவனாக ஏற்றுக்கொண்டாய். அதற்கு என்ன காரணம் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? வள்ளியின் தலைவனே, தேவர்கள் மற்றும் சிவகணங்கள் போற்றும் வேலவனே. கந்தர் அனுபூதி 38.
மாயேழ் சனனம் கெட மாயை விடா மூவேடனை என்று முடிந்திடுமோ? கோவே புறமின் கொடித்தோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. எண்ணற்ற பிறவிகள் முடிவடைய மாயையால் உண்டாகும் மண், பெண், பொன் ஆகிய 3 பற்றுகள் எப்போது முற்றிலும் ஒழியும்? வள்ளியை அன்புடன் அணைத்த அரசனே, சிவபெருமானுக்கே குருவாக இருந்த தேசிகனே, எனக்கு அருள் புரிவாயாக. கந்தர் அனுபூதி 39. வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன், மனையோடு தியங்கி மயங்கிடவோ? சுனையோடு அருவி துறையோடு பசுந்தினையோடு இதனோடு திரிந்தவனே, என் பாவ வினைகளை அழித்து ஓடச் செய்யும் உன்னுடைய ஒளிமிக்க வேலை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அப்படி இருக்க இந்த இல்லற வாழ்க்கையிலும் உலக பற்றுகளிலும் மயங்கி அலைவேனா? மலைச்சுனைகளிலும் அருவிக்கரைகளிலும் பசுமையான திணைப்புறங்களிலும் பரன்களிலும் வள்ளியுடன் திரிந்தருளிய முருகனே. கந்தர் அனுபூதி 40. சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே, யோகா சிவஞான உபதேசிகனே. யமன் வந்து என் உயிரை பிரிக்க முயலும் அந்த இறுதி நேரத்தில் என்னை உன் திருவடி சரணங்களில் பாதுகாப்பாயாக. மயிலை வாகனமாக கொண்ட முருகனே, யோகிகளால் தியானிக்கப்படும் பரம்பொருளே, சிவபெருமானுக்கே சிவஞானத்தை உபதேசித்த குருநாதனே. கந்தர் அனுபூதி 41. குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலவோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. பரம்பொருளை ஒரு வெளிப்பொருளாக கருதி அறிய முயலாமல் அதனோடு ஒன்றி நேரடியாக அனுபவிக்கும் வழியை ஒப்பற்ற வேலுடைய முருகன் அருளால் அடைந்தால் மனப்பற்றுகள் நீங்கும், உலகியல் சிந்தனைகளும் மறையும். நான் அறிவேன் என்ற எண்ணமும் இல்லாமல் அறியாமையும் இல்லாத பரமநிலை ஏற்படும். கந்தர் அனுபூதி 42. தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா, நினது அன்பு அருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அழகிய ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்த வள்ளியின் அன்பரான முருகனே, உன் அன்பும் அருளும் காரணமாக ஆசை என்னும் சங்கிலிகள் அனைத்தும் தூளாக நொறுங்கிய பின்பு சொல்லால் விவரிக்க முடியாத இறை அனுபவம் தானாகவே உதித்தது. கந்தர் அனுபூதி 43. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ, வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம்காடும் புனமும் கமழும் கழலே. அறியாமையை அழிக்கும் ஒப்பற்ற வேலுடைய முருகனின் திருவடிகளை என் தலைமேல் சூடிக்கொள்ளும் அருளை பெற்றேன். அந்த அருளின் பெருமையை நான் எப்படி சொல்ல முடியும்? அந்த திருவடிகளே முக்தியை அளிப்பவை, தேவர்களின் முடிமேல் தங்குபவை, வேதங்களால் போற்றப்படுபவை. வள்ளியை தேடி காடுகளிலும் திணைப்புணங்களிலும் உலவியதால் அவற்றின் மனம் கமழுபவை. கந்தர் அனுபூதி 44. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ, புறவா குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரனே. தாங்கள் கற்ற கல்வியை மறைத்து வைத்திருப்பவர்களின் வாசலுக்கு சென்று யாசித்து நிற்க வேண்டாதபடி நீயே எனக்கு மெய்யான ஞானத்தை அருள்வாயாக. குருநாதனே, குமரனே, கருணைமிக்க சிவயோகத்தை அருளுபவனே. கந்தர் அனுபூதி 45. எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. நீயே எனக்கு தாயும், நீயே அருள் செய்யும் தந்தையும். என் மனத்தில் இருக்கும் எல்லா கவலைகளையும் நீக்கி என்னை உன் அருளாட்சிக்குள் ஏற்றிக்கொள்வாயாக. என் கண்டனே, ஒளிமிக்க வேல் உடையவனே, உமையம்மையின் மகனே, குமரனே, வேதங்களின் தலைவனே. கந்தர் அனுபூதி 46. ஆறு ஆரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ, சீராவருசூர் சிதைவித்து இமையோர் கூரா உலகம் குளிர்வித்தவனே. 6 ஆதாரங்களையோ 6 பந்தங்களையோ 6 பகைவர்களையோ கடந்த அந்த உயர்ந்த பரமநிலையை இன்னும் அடையாத அடியேன் அதை அடைய ஏதேனும் வழி உண்டோ?
கொடிய சூரபத்மனை அழித்து தேவர்களின் உலகம் மீண்டும் அமைதி பெறச் செய்த முருகனே. கந்தர் அனுபூதி 47. அறிவு ஒன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அறநின்று பிரான் அலையோ செறிவு ஒன்று அறவந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே. தனிப்பட்ட அறிவு மறைந்து ஞானிகள் உணரும் பேரறிவில் வேறுபாடின்றி நிற்கும் பரம்பொருளான உன்னை நான் அடைய முடியாதோ? மனப்பற்றுகள் அனைத்தும் நீங்கி அறியாமை என்னும் இருள் அழியும்படி அருள் புரிவாயாக. ஆசை மயக்கம் ஆகியவற்றை வென்ற ஞானிகளுடன் உறையும் வேலவனே. கந்தர் அனுபூதி 48. தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ? மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ்ச்சுடரே. தனக்குத்தானே விளங்கும் அந்த பரம்பொருளை ஒவ்வொருவரும் தாமே அனுபவித்து அறிய வேண்டுமே அன்றி அதை வேறொருவருக்கு சொல்லி உணர்த்த முடியுமா? ஒளிமிக்க வேலுடைய அதிசயமான முருகனே, உன்னை நினைப்பவர்களின் குறைகளை நீக்கும் கருணை பேரொளியே. கந்தர் அனுபூதி 49. மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அறக்கதிக்கெட்டு அவமே கெடவோ கடவேன். நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீறு அழு சேவகனே. அறிவிழந்து அறமற்ற செயல்களில் அலைந்து உலக மாயையில் மயங்கி நல்ல வழியையும் இழந்து இவ்வாறு இழிவாக அழிந்து போக வேண்டுமா? கங்கையுடன் தொடர்புடைய தெய்வமே, ஞான பேரின்பத்தின் தலைவனே, அசுரர்களின் வலிமையை அழித்த வீர முருகனே, என்னை காப்பாயாக. கந்தர் அனுபூதி 50. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவமாகவும் உருவமற்றதாகவும் இருப்பதாகவும் இல்லாததாகவும் அனைத்திலும் கலந்து இருப்பவனாகவும் மலராகவும் மாணிக்கமாகவும் ஞான ஒளியாகவும் உலகின் முதல் காரணமாகவும் உயிர்களின் உயிராகவும் வாழ்வின் இலக்காகவும் விதியாகவும் விளங்குபவனே, என் வாழ்க்கையில் குருவாக வந்து அருள் புரிவாயாக குகனே. கந்தர் அனுபூதி இறுதி 51வது பதிகம்.